கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பசிபிக் மாலில் பார்த்தீங்கன்னா கலர் ப்ரிஷன் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் மினிமம் டெபாசிட் அண்ட் மினிமம் வித்ரால் பார்த்தீங்கன்னா 200 தான். ஸோ இவங்களோட அஃபிஷியல் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பேருக்கு தனியாக, விஐபிக்கு தனியாக, பேட்டிக்கு தனியாக சொல்லிட்டு தனித்தனி ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட் பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. இப்போ லைவாக நம்ம ட்ரிக் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லைவாகவும் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனோசஸ் டைகர் ட்ரிக் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கார்டு, ரைட் சைடு ஒரு கார்டு விழுகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5க்கு கீழே வந்தால் ஒரு மாதிரியும் 5க்கு மேலே வந்தால் ஒரு மாதிரியும் நம்ம பெட் பண்ண மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதில் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் இந்த சைடில் விழுகுது. ஸோ அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு விழுகுது. ஓகேவா? இதில் நம்பரில் விழுகிற நம்பரும் பீரியடில் லாஸ்ட் நம்பர் நம்ம எடுத்து தான் பேஸ் பண்ணி தான் நம்ம பெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரிக்கு. இப்போ நான் லைவாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே கலர் ப்ரிடிக்ஷனில் இந்த 10 நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் டைனோசஸ் டைகரில் பார்த்தீங்கன்னா 5க்கு கீழே 5க்கு மேலேன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் 10 நம்பர் இருக்கனால பார்த்தீங்கன்னா 3க்கு கீழே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 5 நம்பர் விழுந்திருக்கு. ஓகேவா? 5 நம்பர் விழுந்திருக்கு. இந்த பீரியடில் லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த 2 இங்கே 5, இது அந்த ஆர்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா 2 தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2, இங்கே 5, இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்க நம்பருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதாவது டிஃப்ரென்ஸ் நம்பர் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 2 இங்கே 5. ஓகேவா? அந்த 2 விட்டுட்டு 3, 4, 5, அதாவது 1, 2, 3. ஓகே, 3 நம்பர் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3க்கு கீழே இல்லைன்னா 3க்கு மேலே. ஓகேவா? 0 to 3, சாரி 1 to 3, 4லேருந்து மீதி 9, 0 வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 2, 5 டிஃப்ரென்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நம்பர். இப்போ 3க்கு கீழே வந்துச்சுன்னா ரெட்டில் பெட் பண்ணணும், 3க்கு மேலே வந்துச்சுன்னா க்ரீனில் பெட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ அதுக்கு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே 7. ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே இருக்குது. 1 விட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? 6. ஸோ அதாவது 3க்கு மேலே வருது. டிஃப்ரெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3க்கு மேலே வருது. அப்படி மேலே வந்தால் க்ரீனில் பெட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீனில் பெட் பண்ணிப்போம், அது வின்னர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கான்செப்ட். ஓகே, நான் இப்போ லைவாக சொல்கிறேன். ஸோ நான் சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகே, இதுக்கு லைவாக நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 370 இந்த பீரியட்லேருந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 விழுந்திருக்கு. இங்கே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 விழுந்திருக்கு. ஸோ நம்பர் படி பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா 0 தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 டிஃப்ரெண்ட் வருது, அதாவது 3க்கு மேலே வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீனில் பெட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் லெவல், அது லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 0, இங்கே 9. ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 0 ஃபஸ்ட்டு வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9, 0லேருந்து 9 பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரென்ஸ் வரும். திரும்ப 3க்கு மேலே இருக்கனால நம்ம செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா க்ரீனில் பெட் பண்ணியிருப்போம், அது வின் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வின் ஆனனால அடுத்து பார்க்குறோம், இங்கே 9, இங்கே 0. ஸோ அதே மாதிரி ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப 9 தான் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ 3க்கு மேலே இருக்கனால திரும்ப நம்ம இங்கே ஃபஸ்ட் லெவல் க்ரீனில் பெட் பண்ணியிருப்போம், லாஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஆகிருக்கும். இங்கே 0, இங்கே 1, அதாவது டிஃப்ரென்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ 3க்கு கீழேனா ரெட்டு. ஸோ ரெட்டில் இங்கே பெட் பண்ணியிருப்போம் செகண்ட் லெவல், அது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கும். செகண்ட் லெவல் லாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 5, இங்கே 2. ஓகேவா? ஸோ ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ 3 டிஃப்ரெண்ட்டு. 3க்கு கீழே வரனால பார்த்தீங்கன்னா ரெட்டில் பெட் பண்ணியிருப்போம். ஸோ ரெட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் வின்னு. இப்போ நம்ம லைவாக இதுலேருந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே ரெட்டு விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 8, இங்கே 3, இங்கே 8, 1, 2, 3, 4, 5, அதாவது 3க்கு மேலே இருக்குது. ஸோ 3க்கு மேலேனா க்ரீனில் பெட் பண்ணணும். இப்போ நான் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலாக நான் 10 ருபீஸ் பெட் பண்ணுறேன். ஓகேவா? நெட்வொர்க் இஷ்யூ இருக்கனால என்னால் பெட் பண்ண முடியல. ஸோ இதுலேருந்து அடுத்த 5 பீரியட் பார்த்தீங்கன்னா நான் லைவாக பெட் பண்ணுறேன். என்ன எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ க்ரீன் கட்டிருக்கணும். ஸோ க்ரீன் கட்டிருந்தோம்னா வின்னாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வின்னு. ஸோ இப்போ இங்கே 5, இங்கே 4. ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 4 தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். 4, 5, 1 தான். ஸோ 3க்கு கீழே இருக்கனால நான் ரெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ருபீஸ் பெட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் ஓடுது. ஸோ கொஞ்சம் டைம் கம்மியாகட்டும், அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 5 பீரியட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பெட் பண்ணுறேன். ஸோ இப்போ பீரியட் பார்த்தீங்கன்னா 385 போயிட்டுருக்கு. 390 வரைக்கும் நான் லைவாக பெட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் லைவாக ரீசார்ஜ் பண்ணி பெட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ கலர் கீழே விழுகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்திருக்காது. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ. ஓகேவா? ஆனால் டைம் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே ஃபஸ்ட் லெவல் நம்ம லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 5, இங்கே 5. ஸோ 5ன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டே இல்லை, அதாவது 3க்கு கீழே வரதால சமம். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3 கீழே ரெட்டு. ஸோ திரும்ப ரெட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் 30 ருபீஸ் பெட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பெட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 நிமிஷம் இருக்குது. ஸோ ட்ரிக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான ரிஸ்க்கில் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக தான் ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 100% வின் ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ட்ரிக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பெட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரிக்கு கிடச்சுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம ப்ளே பண்ணக்கூடாது.
உள்ளே வந்து ஒரு 5 பீரியடுக்கு பெட் பண்ணுறோமோ ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட் வருதா அப்படியே எடுத்து நம்ம வித்ரா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதிலே நம்ம 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா இதே நம்ம பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் நமக்கு எல்லா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு தடவை ஒரு 10 இது கட்டுவீங்க. ஸோ 10 இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா வின் ஆயிருக்கும். ஸோ நம்ம கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் போட்டு நீங்கள் பெட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை லாஸ் ஆனாலும் நம்ம மைண்ட் செட் மாறும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்டு நம்ம பெட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரிக்குங்கிறது கம்மியான ரிஸ்க்கில் நம்ம பெட் பண்ணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அதை மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பெட் பண்ணியிருக்கேன், டைமிங் முடியட்டும், அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லெவல் லாஸ் தான். ஓகேவா? என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கனால நான் பார்த்தீங்கன்னா 10 பைசா பெட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகேவா? ஸோ 5 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வின் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 6 இங்கே 9. ஸோ 6 இங்கே இருக்குது, 9 இங்கே இருக்குது, 1 2 3. ஓகேவா? 3 தான். ஸோ 3 வந்தனால நம்ம திரும்ப ரெட்லேயே பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் பெட் பண்ணுறோம். அதாவது 90 rupees பெட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90 rupees நாங்கள் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் விசிபிளாக இருக்கலாம்னு தெரியல. ஓகேவா? ஸோ நான் பெட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் நான் பெட் பண்ணிட்டேன். ஸோ மேலே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் லெவல் வின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 7. ஓகேவா? ஸோ ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் ஃபஸ்ட்டு வரும். 1 2 3 4 5, அதாவது 3க்கு மேலே இருக்குது. ஸோ மேலே வந்து நம்ம க்ரீனில் பெட் பண்ணுவோம். இப்போ க்ரீனில் 10 rupees ஃபஸ்ட் லெவல் பெட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அந்த டைம் முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் லெவலில் க்ரீனில் பெட் பண்ணி தான் அது வின் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 8 இங்கே 5. ஓகேவா? ஸோ ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபஸ்ட்டு இங்கே வரும், அங்கே 8 1 2 3. ஸோ 3க்கு கீழே தான். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டில் ஃபஸ்ட் லெவல் பெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா 389. ஸோ இன்னும் ஒரு பீரியடுக்கு நம்ம பெட் பண்ணலாம். ஓகேவா? லாஸ் ஆச்சுன்னா கண்டினியூஸாக நம்ம வின்னர் வரைக்கும் பெட் பண்ணலாம், இல்லைனா அதோட முடிச்சுக்கலாம், வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஓகே. டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் குரூப்பில் எனக்கு இப்போது அந்த ரெட்டும் பார்த்தீங்கன்னா வின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுவும் வின்னு. இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பீரியட். ஓகேவா? ஸோ 5 தடவை பெட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா லாஸு, அடுத்த 3 பார்த்தீங்கன்னா வின்னு தான். இப்போ லாஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா நம்ம பெட் பண்ணலாம். ஓகேவா? வின் ஆச்சுன்னா வீடியோ முடிச்சுக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அது வின்னர் வரைக்கும் ப்ளே பண்ணலாம். இங்கே 9 இங்கே 8. ஓகேவா? 8 9. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ 3க்கு கீழே இருக்கனால பார்த்தீங்கன்னா ரெட்லேயே நம்ம அகைன் பெட் பண்ணலாம். 10 rupees பார்த்தீங்கன்னா நான் பெட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக கட்டின ரெட்டும் பார்த்தீங்கன்னா வின்னு தான். ஓகேவா? ஸோ 6 தடவை பெட் பண்ணியிருக்கோம், 2 தடவை லாஸ் ஆகிருக்கு, 4 தடவை வின் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1880 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ 6 தடவை பெட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம டெலிகிராம் குரூப் சேனல்லாம் கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ப்ளே பண்ணதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு இங்கே நம்மளுக்கு டோட்டல் காமிக்கும். ஓகேவா? 76 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். வித்ரா ப்ரூஃப்லாம் ஆல்ரெடி நிறையா காமிச்சிட்டோம். ஸோ இப்போ லைவாக நான் உங்களுக்கு வித்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் 460 ரூபா வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வித்ரா பண்ண ப்ரூஃப் தான். ஓகேவா? நான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ 470 ரூபா அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 470 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா?